நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க, 10,000 கோடி ரூபாய் அரசாங்கம் இதற்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள், யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி அற்றவர்கள், தமிழக அரசு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்ல உங்களுடைய பேரையும் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் சரியாக கொடுத்துருக்கணும், ஸோ எவ்வளவு நிதி இதற்காக அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு, இதற்கான லிஸ்ட் எப்போ வரப்போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நான் முழுவதுமாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியாயிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக கடந்த 2021 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் அப்போ நகை விலை அப்படின்றது இப்போ இருக்கிறதை காட்டிலும் குறைவாகவே இருந்தது. அதனால் 5 சவரன் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்கும் குறைவாக உள்ள நகைகள், அதாவது யாரெல்லாம் உங்களுடைய வங்கிகளில் 5 சவரனுக்கு குறைவாக வைக்கக்கூடிய நகைகளை நீங்கள் வைத்த பணம் வாங்கியிருந்தீங்களோ அந்த பணம் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் யார் யாரெல்லாம், இதை பற்றி தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேர்தல் வாக்குறுதியாக ஆல்ரெடி நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த வருடம் இந்த எலெக்ஷனில் அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறுபான்மையினருக்கும் விவசாயிகளுக்கும் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி உண்டு அப்படின்ற அறிவிப்பை ஆல்ரெடி வெளியிட்டுட்டாங்க. சரி, ஓகேவா? ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரிதான், சிறுபான்மையராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதே போல் தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான உத்தரவு அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை தயார் பண்ணுங்க. தேர்தலுக்கு முன்னாடியே நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை தயார் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2-3 நாட்களில் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது வெளியாக போகுது. ஸோ தமிழக அரசோட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது வெளியாக போகுது. ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதியில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு அறிவிப்பு நிச்சயமாக இருக்க போகுது. ஆனால் அதில் இந்த தகுதி உடையவர்கள் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை தயார் பண்ணாங்களா, கண்டிப்பாக அந்த பட்டியலில் இருக்கும் நபர்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது நிச்சயம். சரி, நம்மளுடைய பேரும் அந்த பட்டியலில் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நம்மளுடைய நகையை வைத்திருக்க வேண்டும். என்ன அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னா, உங்களுக்கு கூட்டுறவுத்துறை சார்ந்த வங்கிகள், வேளாண்மை துறை சார்ந்த வங்கிகள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதாவது மாவட்ட கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கங்கள், இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த கடன் சங்கங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த கூட்டுறவு வங்கிகள் கிராமப்புறங்களில் இது அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நகரப்புறங்களில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக நகரப்புறங்களையும் இருக்குது. மாவட்ட கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி அந்த மாதிரி இருக்கும். தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், இந்த மாதிரியான கடன் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த ஒரு 7-8 வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவலின்படி நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஸோ எப்போதும் ஏப்ரல் 25, அதாவது ஏப்ரல் 30, 2025க்கான 193 கோடி
68 லட்சம் வந்து அரசாங்கம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காகவே வந்து விடுவிச்சிருக்கிறாங்க. அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2118 கோடியே 85 லட்சத்துக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வருடமும் இந்த 2026லையும் யாரெல்லாம் வந்து இந்த கூட்டுறவு சங்கங்களில் வச்சிருக்கிறாங்க அதற்கான தகுதிகளை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு வருட காலமாவது ஆகியிருக்கணும் உங்களுடைய நகையை வந்து வைத்து. அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து வச்சிருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு வருட காலம் வந்து ஆயிருக்கணும் உங்களுடைய நகையை கூட்டுறவு வங்கிகளில் வைத்து. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு ரேஷன் அட்டையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த நபர்களில் 5 சவரனுக்கு கீழே வந்து யார் எத்தனை சவரன் வர நகை கடன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு தான் நிச்சயமாக தள்ளுபடி ஆகும். ஸோ ஒரே குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, 2 பேர் 3 பேர் வந்து கூட்டுறவு வங்கிகளில் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கடந்த முறை இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்த காரணத்தினாலேயே தேர்தலுக்கு முன்னாடியே இந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணுறாங்க, நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டு. ஸோ அதன்படி உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் வந்து தள்ளுபடியாகும். அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத தேர்தல் வாக்குறுதியாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு, ஸோ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிறு குறு விவசாயிகள் இவங்க எல்லாத்துக்குமே நகைக்கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான நிறைய கடன்கள் வந்து தள்ளுபடி வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து இடம்பெறுது. அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம், உங்களுடைய மின்சார ரசீது, இந்த மாதிரியான அனைத்து சான்றிதழ்களும் நீங்கள் உங்களுடைய வங்கி கிளைகளில் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இவை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்களுடைய பேரை இந்த நகை கடன் லிஸ்ட்டில் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு எப்படி தெரியும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய வங்கிகளில் நம்ம எந்த பேங்க்கில் வந்து நம்மளுடைய நகையை வைத்திருக்கோமோ அந்த பேங்க்கில் வந்து நம்மளுடைய பேரை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றத இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.